சீமான் அண்ணன் சொன்ன அந்த பார்ப்பன கடப்பார ஒரு தமிழ் பார்ப்பனர் ஐயங்கார் பையன். பார்ப்பனியர் கிடையாது, ஆனால் நான் பார்ப்பனர். பார்ப்பனியத்தை ஒழிச்சிட்டாலே நீ பார்ப்பனா இருக்க மாட்டியே. இப்ப இவர் சொல்றாருல, நான் ஐயங்கார், நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு ஏன் உங்க மாமாவும் உங்க சித்தப்பாவும் கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு எங்களை எல்லாம் உள்ள விட மாட்டேன்றா? அவங்கள்ட்ட போய் போராட்டம் நடத்துக்கோ. ஐயங்கார் கோவப்பட்டு நாட்டை பிடிங்கிட்டாங்களேன்னு சொல்ற நிலைமை வந்திருக்குல்ல. ஒரு மணிகண்டை வந்துட்டான்டா அப்படின்னு ஒரு வீடியோ பாத்தீங்களா? அதோட நாம் தமிழர் வருஷம் தான் இங்க பேசி இருக்கிறது. நான் வந்துட்டேன்டா, இந்த மொத்த நாடே என்னோடதுடா. அதாவது தேங்காய் பருப்பி தேங்காய் சில்லு எடுக்கிறத நினைச்சியா? தேங்காவே அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை பிடுங்கி கொண்டார்கள். யார் பிடுங்கி கொண்டா சொல்லு? சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னா சிக்கிடுவானுங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். சமீபமாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி. ஆனால் அதில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. அடுத்த கட்டமாக ஒரு சித்தாந்தத்தின் ஒரு தத்துவத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டமாக போகிறது தானே இருக்கும். அப்போ அடுத்த கட்டமான ஒரு சித்தாந்தம், ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு ரொம்ப குழப்புற மாதிரி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அண்ணன் சொன்ன அந்த பார்ப்பன கடப்பாரை நான் தான் அப்படிங்கிறாரு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பூநூலை துறந்தவன்னு சொல்கிறாரு. ஆனால் பூநூலை துறந்த பார்ப்பான்ங்கிறாரு. ஏன்னா நான் ஐயங்கார்லாம் இந்து இல்லை, அவங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை ரொம்ப தெளிவானது. பார்ப்பனிய கடப்பாறை கிடையாது, நான் பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு, நாம் தமிழர் அரசியலை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயங்கார் திருமாலை கும்பிடுறவங்க ஐயங்கார் எப்படி இந்துவாக இருக்க முடியும்? அவங்க தமிழர்கள் தான். சிவனை வழிபடுற ஐயரும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சை? ரொம்ப நகைச்சுவை. அது பிஜிஎம்முக்கும் உன் பேர் என்ன, பி பார்த்தசாரதி அப்படின்னு அந்த மாடுலேஷனுக்கும் பி ராமானுஜம் அப்படின்ற மாதிரி அவர் பேசல. அதுல இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, நம்ம அடுத்து பேசுவோம். அதுல நம்ம சாதியை மறுத்து ஒருவர் வருகிறார் என்றால் நாம் ஆதரிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அவர் இந்த சமூகத்திலிருந்து சாதியை மறுத்து வந்தார், அந்த சமூகத்திலிருந்து சாதியை மறுத்து வந்தார்லாம் இல்லை. எங்கிருந்து சாதியை மறுத்து ஒருவர் வந்தாலும் பூநூலை துறந்த பார்ப்பனர். அதுதான் நமக்கு இங்க கேள்வியா நிக்குது. இப்ப நீங்க பூநூலை துறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி பார்ப்பனர் அப்படின்றத கிளைம் பண்றீங்கன்றது முதல்ல எனக்கு புரியல. ரெண்டாவது, நான் ஒரு பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு, ஆனா நான் பார்ப்பனிய கடப்பாறை அல்ல, பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம லாங்குவேஜ்லயே நமக்கு பேசலாம். பாப்பான் வேற பார்ப்பனியம் வேற அப்படின்னு ஒரு வகையரா இருக்கு இல்லையா? அப்ப அதையே நமக்கு பதிலா சொல்றாராம். நான் பார்ப்பனியத்தை தான், நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாம பார்ப்பனர் அப்படின்ற ஒரு சாதியை சேர்ந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களை நாம எதிர்க்கல, பார்ப்பனியத்தோடு இருக்கிறவங்கள தான் நம்ம எதிர்க்கிறோம், அது எந்த சாதியில் இருந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு சிலர் பேசுவது உண்டு. அந்த வகையில அவர் பதில் சொல்ல வர்றாராமா. அதாவது நான் பார்ப்பன கடப்பாறை, ஆனால் பார்ப்பனிய கடப்பாறை கிடையாது. சரி, ஒரு லீட் எடுக்கிறாரு, பார்ப்பனிய கடப்பாறை கிடையாது, பார்ப்பன கடப்பாறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்ப்பனிய கடப்பாறை கிடையாது, ஆனா பார்ப்பன கடப்பாறை இல்ல, நானே பார்ப்பனர் தான். இல்ல அதுல என்ன ஐயங்கார் இல்ல, நான் பார்ப்பனிய கடப்பாறை கிடையாது, ஆனா நான் பார்ப்பன கடப்பாறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, நான் பிராமின் இல்ல, நானே பிராமின் தான் அர்த்தங்க. அதான் சொல்ல வர்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்லிட்டு அடுத்து எங்க வர்றாரு அப்படின்னா, நான் ஒரு ஐயங்கார். இப்பதான் பார்ப்பனியம் பேசுறது இல்லைன்னீங்க, அப்புறம் நான் ஒரு ஐயங்கார்ன்றீங்க. என்னடா இது அடிப்படையிலேயே முரணா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முரண்பாட்டுக்கு உள்ளுக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயங்கார் எல்லாம் இந்து கிடையாது, ஐயங்கார் எல்லாம் தமிழர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயங்கார் எல்லாம் தமிழர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது குறித்து ஏதாவது ஆதாரங்களை அவர் பேசணும். நாங்கள் எந்த காலத்திலும் இந்துத்துவ மரபு கொண்டவர்களாக இல்லை, நாங்கள் முழுக்க தமிழர் சொல்லுகின்ற வழிபாட்டு முறையில, தமிழர் சொல்லுகின்ற மெய்யியல் முறையில தான் நாங்க இயங்கி இருக்கோம் அப்படின்றதுக்கு ஏதாவது குறிப்புகள் இருக்கா? தமிழ் மந்திரங்கள் மட்டும்தான் ஓதுவோம். மந்திரத்தையே விட்டுருங்க,
மந்திரமே விட்டுருங்க, சடங்குல ஏதாவது தமிழ் சடங்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. குறிஞ்சி யார் கடவுள் அப்படின்னா சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ தொல்காப்பியத்துல 5 இணைகள் அப்படின்னு வகுக்கப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை நிலை கடவுள் வந்து கொற்றவை, மருத நில கடவுள் வந்து இந்திரன், முல்லை நில கடவுள் வந்து திருமால், குறிஞ்சி நில கடவுள் வந்து சேயோன் அப்படின்னு. அப்ப முல்லை நிலம் அப்படின்னா என்னன்னா காடு, காடு சார்ந்த பகுதி, அதாவது வனப்பகுதி. காடு, காடு சார்ந்த பகுதிக்கு கடவுளாக திருமால்னு ஒண்ணு சுட்டி காட்டுறாங்கன்னா, அந்த காடு, காடு சார்ந்த பகுதியின் வாழ்ந்த மக்கள் அப்படின்னும் தொல்காப்பியத்துல குறிப்பு இருக்கு. அதுல எங்கேயாவது ஐயங்கார் என்று ஒரு சிலர் இருந்தார்கள், அவர்கள் திருமாலுக்கு பூஜை செய்யும் மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஏதாவது குறிப்பு இருக்குதா? அப்படி ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஐயங்கார் என்பவர்கள் இன்றைக்கு இவர்கள் சொல்லிக் கொள்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் காட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கிடையாது. அப்ப அடிப்படையிலேயே பிழையான கருத்து. ரெண்டாவது, இதெல்லாம் தர்க்கமா, அதாவது தகவலா நாம சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்கள். அடுத்தது அதுல இருக்கக்கூடிய கருத்து. இப்ப நான் ஐயங்கார், நான் வந்து இந்து கிடையாது, நான் தமிழர் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி நீ ஐயங்காரா இருப்ப? நீ தமிழன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இன்னொன்னு என்ன திரிச்சுக்கிறாரு அப்படின்னா, சிவனை வடிபவர்கள் ஐயர்கள், அவர்கள் சைவம். இப்ப இது வந்து ரொம்ப பூன்னு சொல்லலாம், புய்ப்பும்னு சொல்லலான்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்றத எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு ஆதீனங்கள் இருக்கிறாங்க. ஆதீனங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ஆதீனங்கள் மோடியை போய் பார்த்து செங்கோலை கொடுத்துட்டு கண்டதை பேசுறாங்கன்றது வேற. ஆனா ஆதீனங்கள் மரபு அப்படின்றது என்னவாக இருக்கிறது அப்படின்றத நாம பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு குன்றக்குடி அடிகளாரா இருக்கட்டும், மதுரையில இதற்கு முன்பு இருந்த ஆதீனமாகிய திரு அருணகிரிநாதரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரொம்ப ஆழமா இந்து என்றால் யார், சைவன் என்றால் யார் அப்படின்னு பேசக்கூடியவர்கள். அவர்கள் சாதி ரீதியாகவே வந்து பார்ப்பனர்கள் அல்ல அப்படின்றத வந்து நாம இங்க பதிவு பண்ணி ஆகணும். அவங்க எல்லாருமே தங்களை சைவர்களா கோட் பண்ணிக்கிறாங்க, சைவ மரபு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க வந்து கிளைம் பண்றது இருக்குல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்ல தான் ஓதணும், தேவாரம் திருவாசகம் பாடிதான் நாம கடவுளை வந்து தொழ வேண்டும் அப்படின்றது, சமஸ்கிருத மந்திரங்கள் கூடாது அப்படின்றதுதான் ஆதீனங்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனா இந்த சிவபெருமானை வழிபடுபவர்களாக சொல்லிக் கொள்ளுகின்ற இன்னொரு குரூப் இருக்கு. அவங்க என்னன்னா ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இவங்களுடைய மரபு என்னவா இருக்கு அப்படின்னா பாண்டே வகைரா மரபாக இருக்கிறது. பாண்டே வந்து ஒரு கூட்டத்துல பேசி இருப்பாரு, நீங்க வந்து குடுமி வச்சுக்கணும், இன்னைக்கெல்லாம் குடுமி வச்சுக்கிறத ரொம்ப அசிங்கமா நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறாங்க, இப்படி நினைக்கிறாங்க. இப்ப சைவம் அப்படின்றது அந்த வகைராவாக ஆதீனங்கள் சொல்லல. நம்ம வந்து ஒரு நாத்திக மரபிலிருந்து பார்க்கும்போது ரெண்டையுமே வந்து நம்ம விமர்சனத்தோட பார்க்கிறோன்றது வேற. ஆனா அந்த இரண்டுக்குள் இருக்கக்கூடிய சித்தாந்த ரீதியாகவே சனாதன மரபுக்கும் இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த சைவ மரபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போ இது ரெண்டுமே வேற வேற. பார்ப்பனர்கள் வேறு, நாங்கள் வேறு, அவங்களுடைய பிராமணிய மதமான இந்துத்துவா வேறு, எங்களுடைய சைவம் வேறு அப்படின்றதுதான் அவங்க முன்வைப்பது. அப்ப இவர் அவங்கள்ட்ட போய் தர்க்கம் பண்ணணும், யாரு தமிழர் யாரு தமிழர் இல்லைன்னு. இப்ப இவர் சொல்றாருல, நான் வந்து ஐயங்கார், நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு ஏன் உங்க மாமாவும் உங்க சித்தப்பாவும் கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு எங்களை எல்லாம் உள்ள விட மாட்டேன்றா? அவங்கள்ட்ட போய் போராட்டம் நடத்துங்கோ, அவள்கிட்ட போய் போராடி உரிமை வாங்கித்தாங்கோ. இப்ப திமுக போராடுது இல்லை அனைத்து சாதியினர் அர்ச்சகராகணும்னு, அதுக்கு சீமான் பங்களிப்பு என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆவதற்கான போராட்டத்தை நடத்தி இருக்கிறது, சிபிஎம் சிபிஐ உட்பட. இப்ப மத்திய சென்னை தென் சென்னை மாவட்ட தலைவராக ஜி செல்வா இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் தொடர்பான வழக்கு வருதோ அவர் கூட்டம் நடத்துவார். திராவிடர் கழகமும் திமுகவும் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் எல்லாரும் சேர்ந்து நடத்துகின்ற போராட்டம் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகிற போராட்டம். அதுல சீமானுடைய பங்களிப்பு என்ன, அது குறித்து அவருடைய கோரிக்கை என்ன? அதுல இந்த பார்ப்பன கடப்பாறை, பார்ப்பனிய கடப்பாறை ஒன்று நிக்குது, பார்ப்பன கடப்பாறை ஒன்று நிக்குதுன்னா அந்த பார்ப்பனிய கடப்பாறையை உடைப்பதில் இவருடைய பங்களிப்பு என்ன, இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பார்ப்பனியம் என்பது தமிழ் தான், பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்றதன் மூலமாக இவர் ஒரு திரிபுவாதத்தை முன்வைக்கிறார். இது மறுபடி இதனுடைய எக்ஸ்டென்ஷன் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, குருமூர்த்தி வகையராட்டையும் மோடி வகையராட்டையும் நீங்க இதனுடைய லைஃப் ஜாக்கெட் போய் நிக்கிறத பார்க்க முடியும். இப்ப மோடி என்ன பேசுறாரு, இப்ப அவங்க வந்து உலகம் ஒரு குடும்பம் பாங்க, ஆனா அந்த குடும்பம் ஒன்னா வாழ முடியுமானா அப்படி வாழ முடியாது. அந்த குடும்பம் வந்து பார்ப்பனுக்கு ஒரு நீதி, சூத்திரனுக்கு ஒரு நீதி, வைசியனுக்கு ஒரு நீதி, பஞ்சமனுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இதை தான் நாம பார்க்கிறோம். அப்போ இதுக்கு எதிராக இந்த பார்ப்பன கடப்பாறை ஏதாவது பங்காற்றி இருக்கா? இது வரைக்கும் இவர் பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்றாருல, சீமான் ஆதரவாளர்னு சொல்றாருல, பார்ப்பனர்கள் செய்த கொடுமைகளுக்கு எதிராக இவர் என்ன பேசி இருக்கிறார், என்ன எழுதி இருக்கிறார், என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்? எதுவும் கிடையாது. அப்போ
தான் ஒரு பார்ப்பனர் அப்படின்றதுல ரொம்ப பெருமித உணர்வு கொண்டவராகத்தான் அவர் இப்போதும் வெளிப்படுகிறார். நாங்கள் ஐயங்கார் அப்படின்றத குறிப்பிடுறார். நீ எப்ப பார்ப்பனியத்தை ஒழித்ததாக சொல்றியோ அப்பயே ஐயங்கார்ன்ற பட்டமும் ஒழிஞ்சு போச்சே. ஆமா, ஜாதிக்கு ஒருத்தர் தமிழராய் உணர்ந்து ஜாதிக்கு வெளியே நிற்கும் போது அவர் ஜாதியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அதை சொல்றார் அப்படின்னா அவர் அதை பெருமையாக கருதுகிறார், அவர் அதில் குற்றம் இல்லை என்று உணர்கிறார். சீமானே எல்லா ஜாதியும் பெருமையா கருதலாம், நான் ஒரு பறையன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சீமான் பேசுறது என்ன அப்படின்னா அவர் பேசுற இந்த குடித்தேசியம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த குடித்தேசியத்தில் ஒரு பார்ப்பன இணைப்பு நடந்திருக்கிறது. அதுதான் இவங்களுடைய பேச்சு. இதனுடைய நீட்சி தான் சீமான் வந்து வந்தே மாதரத்தை பாராட்டி பேசுவது, பாரதியாரை பற்றி பேசும்பொழுது பெரியாரையும் பாரதியாரையும் முரண்பாடான ஒரு நிலையில் நிறுத்தி பேசுவது, இது எல்லாமே ஒரே காம்பினேஷன் தான். இது வந்து அதனுடைய வேற ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவர் பேசி இருக்கிறதே தவிர இதுல உள்ளபடியே தமிழர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றோ அல்லது சாதிக்கு அப்பாற்பட்டு நாம் ஒன்று சேர வேண்டும் என்றோ நோக்கமே கிடையாது. சாதியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக சேருகிறோம் அப்படின்னு பேசுறாங்க. சாதியை ஏத்துக்கிட்டா எப்படி ஒன்னா ஒருத்தர் சேர முடியும்? சாதியை ஏத்துக்கிட்டாலே அவன் 4 துண்டா பிரிஞ்சுட்டான்னு தான் அர்த்தம். சத்திரியனாவும் பிராமணனாவும் சூத்திரனாவும் பஞ்சமனாவும் அவன் பிரிஞ்சுட்டான்னு தான், வைசியனாவும் அவன் 4 5 துண்டு துண்டா செதறிட்டான்ல ஆயிருது. குடிகள் எல்லாத்தையும் ஏத்துப்போம், ஆனா எல்லா குடியும் சமம். எல்லா குடியும் சமம் அப்படின்றத பேசும்போது இந்த குடி உயர்ந்தது இந்த குடி தாழ்ந்தது அப்படின்றத அவங்க ஒழிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க ஒன்னொன்னுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதைத்தான் சீமான் கூட வச்சிருக்கணும்ன்றதுதான் அந்த அரசியலாவே இருக்கு. இப்ப இன்னொருத்தர் கூட சொன்னாரு, ஒரு யூடியூபர் வந்து சொன்னாரு, இந்த பட்டிமன்ற ராஜா வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டதுக்கு அவர் தமிழ் குடியான்னு தெரிஞ்சுக்க கூட அதை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரிஞ்சுக்கணும்? தமிழ் குடியான்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்? அமெரிக்காவுக்கு போய் ஒருத்தன் தமிழ்ல பேசுறான், நீ அவன்கிட்ட தமிழ்ல பேசுற. இதை தவிர அவன் குடியை தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம். நீ பொண்ணு கொடுக்க போறியா, மேட்ரிமோனியில மாப்பிள்ளை பார்க்க போறியா, அல்லது கோயிலுக்கு கூட்டு வந்து பூசாரித்தனம் பண்ண போறியா, என்ன செய்ய போற? அதை தெரிஞ்சுக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? வெள்ளையா ஒருத்தன் இருக்கிறான், அவன் எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்கிட விருப்பமா இருக்கு அப்படின்னு போய் கேட்கறான். அவன் போய் இந்த நாடுன்னு சொல்றான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? அவன் ஒரு மனிதன். அவன் வந்து ஒரு கூட்டத்துக்கு உன்னை கூப்பிட்டு இருக்கிறான், போகிற பேசுற. அவன் என்ன வேலை பார்க்கறான்னு கேளு. அவன் வீட்டுல என்ன ஊரு காரைக்குடின்னு சொல்லியாச்சு. காரைக்குடின்றது ஊரே, அது ரொம்ப முக்கியமானது. காரைக்குடின்றது பர்டிகுலரா இந்த எல்லைக்கு உட்பட்ட ஊர். ஆனா செட்டிநாடுன்றது ஒரு ஊர் கிடையாது. 90-96 ஊர்களை சேர்த்த ஒரு பகுதியை, அதுலயும் நகரத்தார் அப்படின்ற ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் வாழுகின்ற பகுதியை இவங்க செட்டிநாடுன்னு குறிப்பிடுறாங்க. நான் ஊர் பேரே சொன்னதுக்கு பிறகு இது எப்படின்னா, நான் முதலியாரான்னு கேட்கல, முதல்ல வந்தவரான்னு கேட்டேன். இது பட்டிமன்ற ராஜா இதுல கைதேர்ந்தவர். நீங்க கடந்த காலத்துல அவர் பேசின பட்டிமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா, என்னையா இது பொங்கல் அன்னைக்கு இங்க வந்து பார்த்தோம்னா இது பெங்களூரு கிடையாதுயா, இது பொங்கலூரியா அப்படின்னு ஒண்ணு பேசியிருப்பாரு. அதே இதை இங்கேயும் பொறுத்துறாரு. இந்த வார்த்தை விளையாட்டு இல்ல. இன்னொரு சொற்பொழிவாளர் கல்யாண சுந்தரமா, அவரும் பிராமணர் தான் நினைக்கிறேன். அவரு நாடார் எல்லாம் பத்தி ஒரு நாடார் பையன் வந்தான்னு பேசினார்ல, அப்புறம் வந்து எதையும் நாடார் அப்படின்னு தான் நான் சொன்னேன், நாடார சொல்லல. ஆமா, இது வந்து இந்த கண்ணதாசன் வந்து காமராஜருக்கு எழுதின பாட்டு. நாடார் நாடார்னு ஆரம்பிச்சு சொத்து சுகம் நாடார் சொந்தம் நாடார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை வச்சு உருட்டிக்கிறது வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டுக்கு ஏமாந்து போற அளவுக்கு தமிழர்கள் முட்டாள்கள் கிடையாது. இந்த பார்ப்பனர் கிடையாது, ஆனா பார்ப்பனியர் கிடையாது, ஆனால் நான் பார்ப்பனர். பார்ப்பனியத்தை ஒழிச்சுட்டாலே நீ பார்ப்பனா இருக்க மாட்டியே. இல்ல, தமிழருக்குன்னு ஒரு நாடு இருந்துச்சு, அதை வந்து அடிச்சு புடிங்கிட்டானுங்க. யாரு? தமிழருக்குன்னு ஒரு நாடு இருந்துச்சுல, அது எந்த நாடுன்னு சீமான் தெளிவா சொல்லணும். எந்த எல்லைக்கு உட்பட்ட நாடுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த கேள்வி ஒருக்க முன்வைக்கப்பட்ட போது சீமான் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இந்த மொத்த நாடே என்னோடதுடா, அதாவது தேங்காய் பருப்பி தேங்காய் சில்லு எடுக்கிறவன் நினைச்சியா, தேங்காயே அப்படின்னு சொல்லி தேங்காயே என்னதுன்னா மொத்த இந்தியாவும் தமிழர்களுடையது. அப்ப வாயை திறந்து பேசாது. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் ரெட்டாரிக்கிலே உருண்டுகிட்டு இருக்க? உண்மையை உடைச்சு பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? இப்போ நாட்டை பிடுங்கிட்டாங்கன்றாரு. யார் யாரிடம் இருந்து பிடுங்கியது? அதை யார் மீட்டது? இந்த நாட்டை வந்து பிடுங்கி கொண்டார்கள். யார் பிடுங்கி கொண்டா? சொல்லு. சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா சிக்கிடுவானுங்க இவர்கள். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஐயங்கார் கோவப்பட்டு நாட்டை பிடிங்கிட்டாங்களேன்னு சொல்ற நிலைமை வந்திருக்குல்ல. இல்ல அதை வந்து நீங்க எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மணிகண்டே வந்துட்டான்டா அப்படின்னு ஒரு வீடியோ பாத்தீங்க இல்லையா, அதோட நாம் தமிழர் வெர்ஷன் தான் இங்க பேசி இருக்கிறது. நான் வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன் அப்படின்னு கோபி சுதாகர் மாடுலேஷன்ல கத்துறதுக்கு தான் இவனுக்கு லாய்க்கே தவிர
இப்ப இத சீமான் வந்து இந்த அரசியலை முன்னெடுத்திருப்பது அப்படின்றத ஆரம்பத்துல இருந்தே நாம தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு, சீமான் இடையில என்ன பேசுறாரு, எல்லா குடியும் சமம்னு சொல்றாரு. அதே சீமான் ஒரு விவசாய வீட்டில் பிறந்த பெண்ணுக்கும், ஒரு மீனவர் வீட்டில் பிறந்த ஒரு பையனுக்கும், அல்லது மீனவர் வீட்டில் பிறந்த பையனுக்கும் விவசாய வீட்டில் பிறந்த பொண்ணுக்கும் செட் ஆகாதுன்றாரு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாதுன்றாரு. அந்த பொண்ணுக்கு வேலை தெரியாது. ஏன்னா அது 2 வேற வேற குடி. அந்த குடியினுடைய பழக்க வழக்கம் வேற, இந்த குடியினுடைய பழக்க வழக்கம் வேற. மீனவர் வீட்டுல இருக்கக்கூடிய உபசரிப்பு ஒரு மாதிரி இருக்கும், விவசாய வீட்டுல இருக்கிற உபசரிப்பு ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒத்து வராது. இது யாரு காலங்காலமா உருட்டின உருட்டு? பாண்டே வகைராக்கள் காலங்காலமா உருட்டின உருட்டு. இதை நீங்க எதோட பொருத்தி பார்க்கணும்னா, ரெங்கராஜ் பாண்டே, அதாவது வரலாற்றில் தனிநபர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆக்கப்பூர்வமா இருந்ததா அல்லது வந்து குயுக்தியாக இருந்ததா என்னவாக இருந்தது அப்படின்னு. கொரோனா காலகட்டம் ஊரே வந்து வாழ்வா சாவான்ற போராட்டத்துல வீடு அடங்கி முடங்கி போயிருந்த காலகட்டம். பெத்த பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வந்தா வீட்டுக்குள்ள விட முடியாம தாய்மார்கள் எல்லாம் புலம்பி தவித்த காலகட்டம். இந்த அதே போல இறந்துட்டா அந்த உடம்பை தொட்டு தூக்க முடியுமா அப்படின்ற தயக்கத்துல இருந்த காலகட்டம். சுடுகாட்டுல இடம் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கப்பட்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல வார்த்தையவே மாத்தணும். சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த சோசியல் டிஸ்டன்சிங்ன்ற வார்த்தையை தமிழ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சமூக இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு இடைவேளை அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. அதை வந்து ரெங்கராஜ் பாண்டே ஒரு முட்டு கொடுத்தாரு. என்னன்னா, இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. நீங்க தீண்டாமைன்னு சொல்றீங்க, இதைதான் சாஸ்திரம் சொல்லுச்சு. அப்ப எல்லாம் தப்புன்னாங்க, இப்ப அதை பண்ண சொல்றாங்க. தீண்டாமைன்னு இதை எதிர்த்தவங்க பூரா இன்னைக்கு அதே ஒரு கார்ட்டூனாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் வார்த்தையவே மாத்தணும். நம்ம என்னன்னு மாத்தணும், தனி மனித இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையவே நாம வந்து ஒதுக்கி வச்சுட்டு வேற வார்த்தையை மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இந்த வகைராக்கள் இப்படி உருட்டுறாங்கன்றத பார்த்து கிட்டத்தட்ட அதே தான் சீமான் பேசின விவசாய குடிக்கும் மீனவ குடிக்கும் செட் ஆகாது. ஏன்னா அவங்க பழக்க வழக்க வேற, நம்ம பழக்க வழக்க வேற. வீட்டுல அம்மா அப்பாக்கள்லாம் வந்து சாதி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும் போது சாதி காரணம்னு சொல்ல மாட்டாங்க. எப்ப அவங்க வீட்டு பழக்க வழக்க வேற, நம்ம வீட்டு பழக்க வழக்க வேற, நம்ம வீட்டுல ஒரு மாதிரி சமைப்போம், அவங்க வீட்டுல வேற மாதிரி சமைப்பாங்க, செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகிட்ட சாதியை சொன்னா பிள்ளை எங்களை தன்னை வில்லனா பார்த்துருமோன்னு பயந்து இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள்ல பெற்றோர் விளையாடுவாங்க இல்லையா, சாதியை பாதுகாப்போர் விளையாடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே தான் சீமான் வந்து மேடைகள்ல வச்சு செய்யறாரு. அதனுடைய எக்ஸ்டெண்டட் கட்டு தான் வந்து இன்னைக்கு வெளியாகி இருக்கு. பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்ற ஒருத்தர் தமிழ்தாய் வாழ்கன்னு சொல்றாருங்க. அதுதான் பெரியார் வந்து ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்ணாரு. இவங்க சொல்றாங்கல்ல, திராவிடர்ன்ற பேர் எதுக்கு, தமிழர்னு வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதை பெரியாரே சொன்னார். நான் திராவிடர்ன்ற வார்த்தையை வச்சு பேசும்போது பல பேர் எதிர்க்கிறாங்க. நான் இந்த திராவிடர்ன்ற வார்த்தையை மாத்திக்கிறேன். ஆனா திராவிடர்ன்ற வார்த்தைக்கு மாறாக தமிழர் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேறு ஒரு வார்த்தை எனக்கு வேண்டும், அதை சொல்லுங்கள். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் என்றால், நால்வர்ணம் பார்க்காத வார்த்தையாக இருக்க வேண்டும், சாதியை வேறுபடுத்தி பார்க்காத வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செட்டியாரோ நாடாரோ முதலியாரோ பறையரோ வண்ணாரோ அத்தனை பேருக்கும் இடம் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் ஒரு துளி அளவு கூட அப்படின்னு சொல்லல பெரியார், ஒரு தூசி அளவுக்கு கூட பார்ப்பானுக்கு இடம் இருக்க கூடாது அப்படின்னு பெரியார் கேட்டார். அந்த வார்த்தை வரும் பொழுது தாராளமாக நான் திராவிடர் என்ற வார்த்தையை விட்டு வேறு ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு தந்தை பெரியார் வெளிப்படையாக அறைகோல் விட்டார். அந்த வார்த்தை இப்போது வரைக்கும் இல்லை. இன்னொன்னு, தமிழர் என்று சொல்லும் போது பேராசிரியர் அன்பழகன் தமிழர் பண்பாடு குறித்து தன்னுடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறார். தந்தை பெரியாரும் இதை பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதுல ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் என்று பேசும்போது பேசும் மொழியின் அடிப்படையில் மட்டுமே நாம் அரசியல் ரீதியாகவும் ஒன்றுபட வேண்டும் எனும் போது அந்த வார்த்தையில் பார்ப்பனர்களும் நாங்களும் தமிழர் தான், நாங்கள் பேசுவதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வந்து நிற்கிறார்கள். அப்போ பார்ப்பனர் அல்லாத தமிழர்களை சுட்டுவதற்கான வார்த்தை என்ன என்றால் அதுதான் திராவிடர் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை வெறுமன பார்ப்பனர் அல்லாதார் என்பதை விட அந்த வார்த்தை பார்ப்பனரால் மறுக்கப்பட்ட சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான வார்த்தையாக திராவிடம் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. அப்போ தந்தை பெரியார் சொன்னதும் பேராசிரியர் அன்பழகன் சொன்னதும் இன்னைக்கு உண்மையாயிருச்சு இல்ல. நாம் தமிழர் என்று மட்டும் சொல்லும் போது அந்த இடத்தில் பாப்பா வந்து உட்காந்துக்கிட்டு அவன் நாட்டாம பண்ணுவான் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாரு. இன்னைக்கு அந்த இடத்துல குருமூர்த்தி உட்காந்து நாட்டாம பண்றாரு. இந்த போற போக்குல வந்து பேசிட்டு போன இந்த ஆள் உட்காந்து நாட்டாம பண்றாரு. இப்ப நாம் தமிழருடைய அரசியல் என்பது பார்ப்பனர்களை தமிழ்நாட்டிற்குள் முதன்மைப்படுத்துகின்ற அரசியலாக நேரடியாக வெளிப்பட தொடங்கி இருப்பதுதான் இந்த கட்டு. நன்றி.